ஹரே கிருஷ்ணா. உபதேசாமிர்தம் பாகம் 20 பதம் 6. திருஷ்டை ஸ்வபாவ ஜனிதைர் வபுஷஸ் சதோஷைர் நா ப்ராக்ருதத்வம் இஹ பக்த ஜனஷ்ய பஸ்யேத் கங்காம்பசாம் ந கலு புத்புதஸ்பேன பங்கைர் பிரம்மதர்வத்வம் அபகச்சதி நீர தர்மை. மொழிபெயர்ப்பு: தன்னுடைய உண்மையான கிருஷ்ண உணர்வு நிலையில் வைக்கப்பட்டதால் தூய பக்தன் உடலுடன் தன்னை சம்பந்தப்படுத்திக் கொள்வதில்லை. இத்தகைய பக்தரை ஜட வியூகத்தில் இருந்து பார்க்க கூடாது. உண்மையில் தாழ்ந்த குடும்பத்தைச் சேர்ந்த உடலையோ, மோசமான நிறங்கொண்ட உடலையோ, அங்கஹீன உடலையோ அல்லது நோய்வாய்ப்பட்ட உறுதியற்ற உடலையோ ஒரு பக்தர் கொண்டிருந்தாலும் அவற்றை கண்காணியாது விட வேண்டும். சாதாரண பார்வையில் குறைகள் இருந்தாலும் ஒரு தூய பக்தரின் உடல் என்றும் கலங்கப்படுவதில்லை. அது நுரை மற்றும் சேறு நிறைந்த மழைக்கால கங்கை நீரை போன்றது. கங்கை நீர் என்றும் மாசுபடுவதில்லை. ஆன்மீக உணர்வில் முன்னேறியவர்கள் கங்கை நீரின் நிலையை பார்க்காமல் அதில் நீராடுவர். பொருளுரை: ஆத்மாவின் வேலையான சுத்த பக்தி அல்லது பகவானின் திவ்ய சேவையில் ஈடுபடுவது முக்தி பெற்ற நிலையில் புரியப்படுவதாகும். பகவத்கீதையில் 14.26 மாம்சயோ அவ்யபிசாரேன பக்தி யோகேன சேவதே ஷாகுணான் சமதித்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. பூரண பக்தி தொண்டில் ஈடுபட்ட எந்த நிலையிலும் இழிவு அடையாத ஒருவன் ஜட இயற்கையின் குணங்களை உடனடியாக கடந்து பிரம்ம நிலைக்கு வந்தடைகிறான். அவ்யபிசாரிணி பக்தி என்றால் கலப்படமற்ற பக்தி என்று பொருள். பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள ஒருவன் ஜட எண்ணங்கள் இல்லாதவனாக இருத்தல் வேண்டும். இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கத்தில் ஒருவனது உணர்வு மாற வேண்டும். ஜட இன்பத்தை எண்ணி உணர்வு இருந்தால் அது ஜட உணர்வு. ஆனால் கிருஷ்ணருக்கு சேவை புரிவதை எண்ணி இருந்தால் அதுவே கிருஷ்ண உணர்வாகும். சரணடைந்த ஆத்மாவானது ஜட நோக்கங்கள் இல்லாமல் கிருஷ்ணருக்கு சேவை புரிகிறது. அந்யாபிலாக்ஷத சூன்யம் ஞான கர்மாத்யனாவிருதம். மாசற்ற பக்தி தொண்டானது உடல், மனம் ஆகியவற்றின் செயல்களான ஞானம் அதாவது மனக்கற்பனை, கர்மம் அதாவது பலநோக்கு செயல்கள் ஆகியவற்றை எல்லாம் கடந்தது. அதுவே தூய பக்தி யோகமாகும். ஆத்மாவிற்கு பொருத்தமான செயல் பக்தி யோகமாகும். மேலும் ஒருவர் கலப்படமற்ற மாசற்ற பக்தி தொண்டில் ஈடுபடும் பொழுது அவர் முக்தி அடைந்தவர் ஆகிறார். சாகுணான் சமதித்யைதான். கிருஷ்ண பக்தர் ஒருவரின் உடல் ஜடத்தால் கட்டுப்படுத்தப்பட்டதாக தெரிந்தாலும் உண்மை அதுவல்ல. எனவே ஜட வியூகத்தில் இருந்து ஒரு தூய பக்தரை ஒருவன் பார்க்க கூடாது. பக்தனாகாமல் ஒரு பக்தரை பூரணமாக ஒருவன் காணவியலாது. முந்தின பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது போல கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி என 3 வகையான பக்தர்கள் உள்ளனர். கனிஷ்ட அதிகாரியால் பக்தரையும் பக்தர் அல்லாதவரையும் வேறுபடுத்தி காணவியலாது. அவர் கோயிலில் உள்ள பகவானின் விக்கிரகத்தை வழிபடுவதை பற்றியே எண்ணுபவர். ஆனால் மத்தியம அதிகாரியால் பக்தர் மற்றும் பக்தர் அல்லாதவர் இடையே வேற்றுமை காண முடியும். அது மட்டுமல்ல, பகவானுக்கும் பக்தனுக்கும் உள்ள வேறுபாட்டையும் அவர் அறிவார். இவ்வாறாக பரமபுருஷரான முழுமுதற் கடவுளையும் பக்தரையும் பக்தர் அல்லாதவரையும் வெவ்வேறு வழிகளில் நடத்துவார். ஒரு தூய பக்தரின் உடலில் இருக்கும் குறைகளை யாரும் குறை கூறக்கூடாது. அப்படி குறைகள் இருப்பினும் அவற்றை கவனியாது விட வேண்டும். பகவத் சேவையையே நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். பகவத்கீதையில் கூறியுள்ளபடி அபிசேத் சுதுராசாரோ பஜதே மாம் அனன்யபாக் சாதுர் ஏவச்ச மந்தவ்ய சம்யக் வியவசிதோ ஹிச. சில சமயங்களில் ஒரு பக்தர் விரும்பத்தகாத செயல்களை செய்தாலும் அவரை நற்குணங்கள் பொருந்திய சாதுவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அவருடைய உண்மை நிலை பகவானுடைய சேவையில் ஈடுபடுவதே ஆகும். அவரை ஒரு சாதாரண மனிதனாக கருதக்கூடாது. ஒரு தூய பக்தர் பிராமண அல்லது கோஸ்வாமி குடும்பத்தில் பிறக்காவிட்டாலும் பகவானுடைய சேவையில் ஈடுபட்டிருந்தால் அவரை புறக்கணிக்கவே கூடாது. உண்மையில் ஜடக்கருத்து, ஜாதி அல்லது பரம்பரையை கொண்டு கோஸ்வாமிகளின் குடும்பம் இருக்கவே முடியாது. கோஸ்வாமி என்ற பட்டம் தூய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுவதாகும். இவ்வாறு நாங்கள் ரூப கோஸ்வாமி மற்றும் சனாதன கோஸ்வாமி தலைமையாக இருக்கும் 6 கோஸ்வாமிகளை பற்றியே சொல்கிறோம். ரூப கோஸ்வாமியும் சனாதன கோஸ்வாமியும் நடைமுறையில் முகமதியர்களாகவே மாறிவிட்டிருந்தனர். தங்களது பெயர்களை கூட தபிர காசா மல்லிக் என்று மாற்றிக்கொண்டனர். ஆனால் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவர்களை கோஸ்வாமிகளாக்கினார்.
கூறினார். எனவே கோஸ்வாமி என்ற பட்டம் பரம்பரையில் வருவதில்லை. கோஸ்வாமி என்றால் புலன்களை கட்டுப்படுத்தியவர் அல்லது புலன்களுக்கு எஜமானர் என்று பொருள். ஒரு பக்தர் புலன்களால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை, மாறாக புலன்களை அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள். எனவே அவரை சுவாமி என்றோ கோஸ்வாமி என்றோ கோஸ்வாமி குடும்பத்தில் பிறக்காவிட்டாலும் கூட அழைக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.